Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம பண்ண போறது சாம்பார் ரைஸ். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாமா? தக்காளி, சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, பச்சை மிளகாய், அரிசி, துவரம்பருப்பு, கேரட், பீன்ஸ், சாம்பார் பொடி, கருவேப்பிலை, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. இப்போ ஒரு பவுலில் நம்ம 1 கப் அரிசியும் 1 கப் துவரம்பருப்பையும் ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கரலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கரலாம். அது வெடிக்கட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிறலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் சேர்த்து வதக்கிக்கிறலாம். இது கூட நீளமாக நறுக்கிய 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கரலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 3 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கரலாம். அரிசியும் பருப்பும் 1 கிளாஸ் இருக்கிறனால இதில் நான் 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கரலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாலு விசிலுக்கு அப்புறம் குக்கரை திறந்து பார்க்கலாம். ஆஹா, சாம்பார் சாதம் நல்லா குழஞ்சு மணமா வந்திருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.